அந்த இறுதி பத்தினுடைய அமல்களை எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்திலே முக்கியமாக இந்த ரமலான் மாதத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மற்ற மாதங்களை நாம் உணராவிட்டாலும் கூட இந்த ரமலான் மாதம், அதிலும் குறிப்பாக நோன்பு வைக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களுக்கும் ஒரு உணர்வை அவசியம் ஏற்படுத்தும். அது என்ன உணர்வுன்னு சொன்னால், நாம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு. அதனால தான் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் தனிமையில் இருந்தும் வெளியே சாப்பிடுவதில்லை. ஏன்னா தான் பார்த்துருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு இங்கே சொல்லப்பட்டால், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் சொல்லப்பட்டால் நாத்திகர்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? 50 வருடங்களுக்கு முன்பு உங்களை எல்லாரும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, யாரும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பத்திரிகைகளிலே எச்சரிக்கை செய்கிறார்கள், ரொம்ப கவனமாக இருங்கள், உங்களை எல்லாரும் கண்காணிக்கிறாங்க இல்லையா? உங்களை பின்தொடர்கிறார்கள், உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த லிங்கை தொட்டுறாதீங்க, அவர்கள் ஏதாவது ஓடிபி கேட்டால் சொல்லிடாதீங்க, உங்களை ஹேக்கர்ஸ் பின்தொடர்றாங்க. இதெல்லாம் போக எப்படியெல்லாம் நமக்கு செய்தி வருது சொன்னால், நான் பயன்படுத்தக்கூடிய இந்த செல்போன், இந்த செல்போன் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிறது. நம்முடைய பேச்சு, ஏன் நம்மளுடைய ஹெல்த்தை கூட கண்காணிக்கலாம்ன்றாங்க. அதில் ஒரு ஆப் போட்டாச்சுன்னா நம்மளுடைய ஹெல்த்தை அதை கண்காணிச்சிடும். தூரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் அங்கேருந்தே பார்த்து உங்கள் ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருக்கு, நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி சொல்றது மாத்திரம் இல்லை, அது அப்படி என்ன செய்யலாம், இங்கே பார்மசிஸ்ட் சொல்லிட்டான்னு சொன்னால் அங்கேருந்து மருந்து நேராக வீட்டுக்கு வந்துடும். அந்த அளவிற்கு இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு வந்த பிறகு பிரைவசி அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் போயிடுச்சு. நமக்கேன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மை விட்டு பறிபோய்விட்டதோ என்று நினைக்கும் அளவிற்கு நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் தப்பிக்க முடியாது. செல்போன்ல ஒரு கார்னர்ல இந்த கிரீன் கலரா ஒரு டாட் வருது, அது என்னையா சரிச்சா கேமரா ஓப்பன் ஆகிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது யாரையாவது பார்க்குறது, வாட்ஸ்அப்ல இருந்து இந்த மாதிரி பார்க்கலாம், கூகுள்ல இருந்து பார்க்கலாம், கதையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கு புரியல. எனக்கு விவரம் தெரிந்த இந்த என்னுடைய வாழ்நாளிலே இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தை பார்த்தாச்சு. கண்காணிப்பு என்பது யாருமே தப்பிக்க முடியாது, யாருமே என்னுடைய கண்காணிப்பு தப்பித்து விட முடியாது. ஒரு செயலியை நம்ம, அதாவது ஒரு ஆப்பை போடுறாங்க, கூகுள் ஆப்பை போட்டாச்சுன்னா நீங்க என்ன பேசுறீங்கிறத செல்போன்ல பேச வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தா கூட அதன் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. என்ன உதாரணத்துக்கு நம்ம ஏதோ உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் சொன்னா, கொஞ்ச நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். என்னது, 399 ரூபாயில ஃபுல் பிளட் டெஸ்ட் முந்துங்கள். பாடி டெஸ்ட் பண்ண உடனே அடுத்து வரும் 1200-500 ரூபாய் பெருமானம் உள்ள ஃபுல் பாடி டெஸ்ட் இப்பொழுது 800 ரூபாய்க்கு கிடைக்கிறது. உடனே முந்துங்கள். உடனே அந்த கம்பெனி பேர் வரும், அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சயின்டிபிக் கம்பெனி பேர் வரும். நம்ம வேணும்னா பேசிட்டு இருந்தோம் பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அது என்ன ஆயிடுது, அது பின்னணியில இருந்து நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, நாம் பேசாததை நாம் பேசியதாகவே காண்பித்துவிடும். யாரோ நம்மை பற்றி பேசாத விஷயத்தை பேசுறதாக சொல்லி சொல்லுவோம். இனி யாரும் எவரையும் எதையும் நம்ப முடியாதுங்கிற மாதிரியான ஒரு உலகத்துக்கு நம்ம சேர்ந்திருக்கிறோம். 24 மணி நேரமும் நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவும் கண்காணிக்கப்படுகிறது. நம்முடைய இருப்பிடம் எங்கே இருந்துட்டு இருக்கிறோம், லொகேஷன் என்ன கண்காணிக்கப்படுகிறது. அந்த லொகேஷனை பொறுத்து நமக்கு செய்திகள் வருது. நம்மளுடைய செய்தி எல்லாம் லொகேஷன். இப்போ சென்னையில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இதை பற்றி செய்தி வரும் எனக்கு. அதே நான் மதுரைக்கு பேசினா அங்கே இருக்கக்கூடிய
அந்த இந்த கடைகள் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்டைல் ராஜ்மஹால் டெக்ஸ்டைல் அது இது சொல்லி அதோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அப்புறம் நம்ம லொகேஷனை பார்த்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் என்ன செய்யறான், நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். எங்கே போறான், எங்கே வரான், எல்லாத்தையும் நடிக்கிறான். நம்மள ஒன்று கூட விட்டு வைக்கல. நம்ம செஞ்சது பெரிய தவறு கிடையாது. என்னது, இந்த கூகுள்ங்கிற ஒரு ஆப் என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு செயலியை நம்ம பதிவு எடுத்து வச்சிருக்கிறோம், அவ்வளோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இது போல பல ஆப்புகள் இருக்கிறாங்க, பல செய்திகள் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பதிவிறக்கம் செய்யாதீர்கள். செய்தீர்கள் சொன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே அது கண்காணிக்குது. எந்த நேரத்தில் எப்படி உங்க பேங்க் அக்கௌண்ட் காணாம போகும் சொல்லி சொல்ல முடியாது. அப்படிலாம் ஏகப்பட்ட எச்சரிக்கைகளை பத்திரிகையில நான் பார்த்துக்கிறோம் இல்லையா. இத்தனை தூரத்துக்கு நாம் கண்காணிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது இப்ப புரியுது. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க கண்காணிக்கப்படுறீங்க சொன்னா நம்புவானா? நம்ப மாட்டான், கண்டிப்பா நம்ப மாட்டான். எந்த அளவுக்கு சொன்னா, இப்ப சொல்றாங்க சைனா செட்டை வாங்காதீங்கன்றாங்க. சைனா செட் இருக்கு இல்லையா, சைனா செல்போன் அதை வாங்காதீங்க. சைனா செல்போனை வாங்கினீங்கன்னா உங்களுடைய டேட்டாக்கள் எல்லாம் சைனாக்காரர்களாக வர்றான். உங்களை முழுக்க சைனாக்காரன் கண்காணிக்கிறான். எந்த பொருளையும் அடுத்தவர்கள் தயாரிப்பை பயன்படுத்துவதற்கு பயமா இருக்குது. செல்போனை விடுங்க சார், நீங்க பாத்தீங்க இந்த பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த போர்ல பாத்தீங்க, இந்த ஹிஸ்புல்லா என்ன செஞ்சாங்க, ஒண்ணும் இல்லை, இந்த செல்போன் கண்காணிக்கப்படுதுங்கிற காரணத்தினால பேஜரை பயன்படுத்தினாங்க. அது எந்த கம்பெனியில பேஜர் வாங்குறாங்கிறத பார்த்து இந்த மொசாத் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனிகிட்ட போய் கள்ளத்தனமாக பேசி உள்ள ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது என்ன நடந்து. இந்த வார் ஃபீல்டுல திடீர்னு அந்த இதை ப்ரோக்ராம் முடிக்க விடுறான், அத்தனை பேஜரும் பாம் மாதிரி வெடிக்குது. படிச்சோமா இல்லையா, அதில் பலர் உயிர் போனது, பலருடைய இது அங்கீனமானார்கள், ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. நடந்ததுல ஒரு பேஜரை வச்சு நீங்க எங்க போறீங்க, என்ன பண்ணீங்க, இருக்கிற இடத்துல ஒரு அட்டாக் கூட பண்ண முடியும். அந்த அளவிற்கு நீங்க டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இந்த உலகத்துல நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், யுவர் அண்டர் சர்வைலன்ஸ் அப்படிலாம் சொன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை இல்லையா. ஆனா இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்றாங்க என்ன கணக்கு, கணக்கு பண்றது, கணிக்கிறீர்களா, நீங்க நினைக்கிறீர்களா, கணிக்கிறீர்களா, உங்களை யாருமே பார்க்கலன்னு சொல்லி ஒருத்தன் கூட அகதுன்னா ஒருத்தன் கூட என்ன பார்க்கல நினைக்கிறீங்களா. அப்பதான் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஒரு தனிமையா இருந்தா ஒரு சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. தனியா ரூம்ல மூடி உட்கார்ந்துருந்தா பல விஷயங்கள் செல்போன்ல பார்க்க ஆரம்பிப்பாங்க. யாரும் கேட்க ஆள் இல்லை சொல்லி இல்லையா, யாரும் பார்க்க ஆள் சொல்லி ஒரு பையன் பார்க்க மாட்டான். சும்மா தைரியமா பேசு அப்படிமா. இங்க கேட்கறதுக்கு ஒரு பையன் கிடையாது. ஒரு பையன் வார்த்தை தமிழ்ல ரொம்ப அழுத்தமா சொல்லுவோம் இல்ல, அந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்துறாங்க. எல்லாம் இரவு அகது என்ன கணிக்கிறியா, நீ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா, ஒன்னு ஒருத்த கூட பார்க்க நினைச்சிட்டு இருக்கிறியா சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. அலம் நகலஹு ஐனை, நான் உங்களுக்கு 2 கண்களை கொடுக்கலையான்னு கேட்கிறான். கண்காணிப்பதற்கு கண்களை கொடுத்ததற்கு என்னையா சம்பந்தம் இருக்கு. ஐயா சைனாக்காரன் செல்போனை கொடுத்தான், அந்த செல்போன் மூலமாக அவன் நம்மளை கண்காணிக்கிறான். கூகுளுக்காரன் ஆப்பை கொடுத்தான், அந்த செயலியை பதிவு செஞ்சுட்டான், அதை பயன்படுத்தும் போது அவன் நம்மளை கண்காணிக்கிறான். அல்லாஹ் நமக்கு கண்களை கொடுத்தான் சாதகமாக. அவன் கேட்ஜெட் கொடுத்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த கேட்ஜெட், அல்லாஹ் கொடுத்த ஒரு சாதனம் என்னது, கண்கள். அந்த கண்களை பயன்படுத்தி நீங்க பார்க்கும்போது அல்லாஹ்வோட கண்காணிக்க முடியாதா? அடுத்தவன் பொருளை நம்ம யூஸ் பண்ணா அந்த பொருளை யூஸ் பண்ணும் போது அடுத்தவன் அந்த பொருளின் மூலமாகவே நம்மை பின்தொடர்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கோ. அது போலதான் நம்ம பயன்படுத்துகிற கண்கள் யாருடைய கண்கள்? அல்லாஹ்வுடைய கண்கள். அல்லாஹ் கொடுத்த சாதனத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அப்ப அல்லாஹ் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டானா? நீ என்ன பாக்குறீங்க அதெல்லாம் போய் ரிப்போர்ட், அல்லாஹ் அதையும் பார்ப்பான், நீங்க பார்க்கக்கூடிய பொருளையும் பார்ப்பான். வலிசானம் ஷஃபத்தை அது சொல்றான். வலிசானம் உங்களுடைய நாக்கு கொடுக்கலையா, ஷஃபத்தை உதடுகளை கொடுக்கலையா, நீ என்ன டேஸ்ட் பண்ற, நீ என்ன பேசுற, நீ என்ன விவாதம் பண்ற, என்ன பதிலளிக்கிற, எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சிருக்கிறான். அவன் கொடுத்த அந்த ஆப் மூலம், அவன் கொடுத்த அந்த செயல், அந்த கேட்ஜெட் மூலமாக, அந்த சாதனத்தின் மூலமாக நான் கண்காணிக்க முடியாதா?
நான் கேட்கிறேன், நான் கொடுத்த கண்ணை வச்சு நீ பார்க்கற, என்ன பார்க்க எனக்கு தெரியாதா? நான் கொடுத்த வாயை வச்சு பேசிட்டு இருக்கிற, நான் கொடுத்த உதவ வச்சு, நான் கொடுத்த நாக்கு வச்சு பேசிட்டு இருக்கிற, நீ என்ன பேசிட்டு இருக்க எனக்கு தெரியாதா? அப்ப பாருங்க, இப்ப நம்ம புரியுது, விளங்குது. சைனாவுடைய செட்டை பயன்படுத்தினா சைனா கண்காணிக்கிறாங்கிற மாதிரி, கூகுளுடைய ஆப்பை பயன்படுத்தினா கூகுள் கண்காணிக்கிறாங்கிற மாதிரி, அல்லாஹ் கொடுத்த கண்களை பயன்படுத்தினா அல்லாஹ் நாம் பார்ப்பதை அவனும் பார்க்கிறான். அல்லாஹ் கொடுத்த உதடுகளையும் அவன் கொடுத்த நாவினை பயன்படுத்தினா நம்ம பேசுவதை அல்லாஹ் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்க்க தப்பிக்கவே முடியாது. அதற்கு அல்லாஹ் சொல்லிக்காங்க, யாருமே உன்னை ஒருத்த கூட பார்க்க பேசுறியா? ஏன் நீ பார்க்கறது நான் கொடுத்த கண்ணுப்பா, நீ பேசுறது நான் கொடுத்த நாக்குப்பா, உடைய முதல் கொண்டு நான் தான் கொடுத்துருக்கேன். அந்த அசைப்பை என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அல்லாஹ் கேட்கிறான். அன்னைக்கு புரிஞ்சுக்காது, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி புரிஞ்சுக்காருங்க. ஆனா இன்னைக்கு பட்டவர்த்தனமா தெளிவா தெரியுது. அதான் குர்ஆனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? வயசானது நாம் நாட்களாக எல்லாரும் வயசாகிட்டே போகும். ஆனா குர்ஆன் நாளாக இளமையாகிட்டே போகுது. அது எவ்வளவு இளமையாகிட்டு போகுதுன்னு சொன்னா, அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் ஃபேக்டை பார்த்து குர்ஆன் படிச்சோம்னா குர்ஆனுக்கு அது விளக்கமா இருக்கு. இந்த போட்டிருக்க சட்டை ஒரு வருஷம் ஆச்சுங்க பழசு. ஆனா குர்ஆன் 1400 வருடங்கள் புதுசு. இந்த 1400 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நான் புதுசா கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிப்பு என்னுடைய குர்ஆனுக்கு விளக்கமா இருக்குது. அதே கூட என்னுடைய குர்ஆன் எடுத்து சொல்றது சொன்னா, நம்ம எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான் மாதம் இன்றைக்கும் சிறப்பிக்கப்படுகிறதுனா இப்பேற்பட்ட அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். அதான் தன்னோட ரஹ்மானியத்துல அல்லாஹ் தன்னோட ரஹ்மானியத்தை வசப்படுத்துறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் அருளாளன். அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். சும்மா குர்ஆனை கையில கொடுத்தாலும் கிடையாது, விஷயம் கிடையாது. வாங்கி நம்ம வச்சிருப்போம், பெட்டில் வச்சிருப்போம், இல்லை அலமாரியில் வச்சிருப்போம். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். குர்ஆனை கற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மானியத்தின் முதன்மையான ரஹ்மானியத்தை பெறுவது. வருஷப்படுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? அல்லாஹ்வுடைய அருட்கொடையில குர்ஆன் தான் வருது. அப்பதான் கலக்கல் இன்சான் மனிதனை படைத்தான், வல்லமஹுல் பயான், அவன் பேச கற்றுக் கொடுத்தான். வருஷம் வருது. சூரத்துர் ரஹ்மான் படிச்சா தெரியும் இல்லையா? பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்றைய டெக்னாலஜி பேசக்கூடிய விஷயத்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னால டெக்னாலஜினா என்னன்னே தெரியாத ஒரு சமுதாய மக்கள் மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறான். நான் கொடுத்த கண்களை வைத்துக் கொண்டு, நான் கொடுத்த சாதனங்களை வைத்துக் கொண்டு எனக்கு தெரியாமல் செஞ்சிட முடியுமா? பெரிய உண்மை இது, மிகப்பெரிய உண்மை இது. அவன் கண்களை மாத்திரம் கொடுக்கல, நம் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவன் தான் கொடுத்தான். ஒவ்வொரு செல்களையும் அவன் தான் கொடுத்தான். இன்னும் சொல்ல போனா அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்பை பற்றி நமக்கே தெரியாது. அவ்வளவு விஷயங்கள் அவனுக்கு தெரியும். நம்ம உடம்புல எத்தனை செல் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா? எத்தனை செல் இருக்கு நமக்கு தெரியாது. அந்த செல்கள்ல என்ன செயல்கள் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? பின்னாடி பயாலஜியில யாராவது சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பயாலஜியில டெவலப் ஆகி படிக்கும் போது தெரியுது, ஓ உடம்புல செல்கள் இருக்கு, இந்த செல்கள்ல சைட்டோபிளாசம் இருக்கு, அப்புறம் இந்த செல்கள்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இதெல்லாம் படிக்கலாம். இதோட சேர்ந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஹீமோகுளோபின் மயோகுளோபின் இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் கொண்டு போதோ, ஓ அப்படின்னு சொல்லி படிச்சு தெரிஞ்சுக்கலாம். யாரை பத்தி? நம்ம உடம்புல இருக்கிற செல்லை பத்தி. அப்ப நாம நம்ம உடம்புல செல்லை ஆராய்ச்சி பண்ணி தெரியும் போதா தெரியுது, இந்த செல்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறதை இதை இயக்கி கொண்டிருக்கிறான். எல்லாம் நம்ம பராமரிக்கிறாங்க, எல்லாம் நம்மளை பராமரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு வெறுமனே வந்து அந்த பூமியில வாழ விடல. நம்ம பூமியில வாழும்போது நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பராமரிக்கிறாங்க. நமக்கே தெரியாது, நாம் உணரக்கூடிய, நம்மளை உணர்ந்து கொள்ள கூட முடியாத அளவிற்கு உலகத்துக்கு என்னுடைய தலையிலான முடி இருக்குது, என்னுடைய முடி தானே, என்னுடைய எவ்வளவு நீளம் வளர்ந்து நமக்கு தெரியுமா? எப்படி வளருதுன்னா தெரியுமா? ஒரு நாள் பார்த்தா திடீர்னு வளர்ந்துருது, உடனே நம்ம பார்பர் ஷாப்பை கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் முடி தானே, நான் கண்ட்ரோல் பண்ணலாம்ல, போதும் கூட வளர்ந்து போதும் நீ பாட்டு நின்றுமா? இல்லை எனக்கா நீங்கள் வளர்றது கேட்டா பர்மிஷன் கேட்டிருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வளர்ந்துக்கலாமா அப்படி முடி கேட்டிருக்கேன். அவன்கிட்ட கேட்டதே கிடையாது. அது நம்மை கேட்காமலே நம்ம உடம்பு இயக்கி கொண்டிருக்கிறது. யாருடைய இயக்கத்திலே? அல்லாஹ்வின் இயக்கத்திலே, அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிலே. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய பொருள், அல்லாஹ் கொடுத்தது. அவன் கண்காணிக்கிறான், அவன் தான் பராமரிக்கிறான். வகான அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் முகீதா. ஷைஇன் முகீதான்ற வார்த்தை பயன்படுத்துறான். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணனா
மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா கண்காணிப்புன்னு போட்டோம், கண்காணிக்கிறான்னு போட்டிருப்பாங்க. முக்கியத்தான் சொன்ன ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று பராமரிப்பது, இன்னொன்று கண்காணிப்பது. பராமரிக்கக்கூடியவன் கண்காணிக்க தான் செய்வான். ஐயா உங்க வீட்டில் இருந்து ஒரு தோட்டத்தை வச்சிருக்கீங்க, அந்த தோட்டத்தை பராமரிக்கிறீங்க, என்ன செய்வீங்க? அந்த செடி கரெக்டா இருக்கா, இது ஏன் வாடி இருக்கு, இங்க இருந்த பூக்கள்லாம் இங்க இந்த கனிகள்லாம் வந்துச்சு, யாரும் படைச்சிட்டாங்களா, கண்காணிப்போமா இல்லையா? உங்க வீட்டில் குழந்தைகளை பராமரிக்கிறீங்க, அந்த குழந்தை எங்க போகுது, யார்கிட்ட படுது, எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கு, அது ஒழுங்கா படிக்கிறா இல்லையா, இதெல்லாம் கண்காணிப்போம்ல. அப்போ அல்லாஹ் தான் நம்மை பராமரிக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் கண்காணிக்க என்ன செய்வான்? ஆக 24 மணி நேரம், அதுக்கு விட அதை விட அதிகமான நேரம் இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்வான்? அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா அவன் தான் நம்முடைய உடம்பின் ஒவ்வொரு செல்லையும் பராமரிக்கிறான், இயங்க வைக்கிறான். நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் முதற்கொண்டு குரானுக்கு விளக்கமாக இன்னொரு விளக்கம், லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புகள் வந்த ஒரு விஷயம் அதை சொல்றீங்க. இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது? இது கொஞ்சம் அதிகமான விஞ்ஞானம் கலந்தது, கொஞ்சம் கூடுதல் அப்படின்னா ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால் இயன்ற அளவுக்கு அதை எளிமையாக்கி சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். என்டாங்கிள்டு பார்ட்டிகள்னு ஒன்று இருக்கு. இந்த அடிப்படை துகள்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அணுவையும் இருக்கிறது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த மாதிரி அடிப்படை துகள்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 9வது படிக்கிற மாணவர்கிட்ட கேட்டால் நல்லாவே சொல்லுவாங்க. இந்த அடிப்படை துகளெல்லாம் ஒன்று சேர்த்தா ஒரு அணு உருவாகும். இந்த அடிப்படை துகள்கள் மோத விடப்படும் போது சில நேரங்களில், அது குறிப்பாக அணு உலைகள் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அணு உலைகளையும் சரி, வெளியிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ், அதாவது விண்வெளியிலிருந்து வரக்கூடிய சில அலைகள், அதுலேயும் சரி இது போன்ற என்டாங்கிள்டு பார்ட்டிகள் உருவாகும். ரெண்டு அந்த அடிப்படை துகள்கள், அதாவது 2 எலக்ட்ரான்கள் அல்லது 2 நியூட்ரான்கள் ஒன்று கொண்டு மோதுச்சுன்னா என்டாங்கிள்டு பார்ட்டிகளாக மாறும். என்டாங்கிள்டுக்கு அழகூட்டப்பட்ட அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா பிணைக்கப்பட்ட, 2 துகள்களும் பிணைக்கப்பட்டுவிடும். எப்படி பிணைக்கப்பட்டுவிடும் சொன்னா ஒன்றை பொறுத்து ஒன்று இயங்கும். அப்படி பிணைக்கிறோம், பிணைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு ஒன்றை பொறுத்து ஒன்று இயங்கும் சொன்னா இதற்கு எதிர்மறையாக இயங்கலாம் அல்லது இதற்கு நேர்மறையாக இயங்கலாம். ஏ பி 2 துகள்கள் கலந்தா ஒரு துகளுக்கு எதிர்மறையாக, ஏக்கு எதிர்மறையாக பி இயங்கலாம், பிக்கு எதிர்மறையாக ஏ இயங்கலாம். உதாரணத்துக்கு ஏ வடக்க நகர்ந்தா பி தெற்கு நகரலாம், ஏ மேல உயர்ந்தா பி கீழே போகலாம். சொல்றது புரியுதுங்களா? எதிர்மறையாக இயங்குதுன்னு சொன்னான். அப்போ ஏ பிங்கிற 2 துகள்கள் பிணைக்கப்பட்டுட்டா என்டாங்கிள்டு பார்ட்டிகள் ஆயிடுன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒன்றை சார்ந்து ஒன்று செயல்படும். சரியா? இப்ப விஷயத்துக்கு வருவோம். 2ஐயும் கொஞ்சம் பிரிச்சிடும். 2 சேர்ந்து இருக்குது, பிணைந்துருச்சு, என்டாங்கிள்டு பார்ட்டிகள் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரிச்சா அது விளைஞ்சிருமா? ஒரு தடவை என்டாங்கிள்டு பார்ட்டிகள் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு தூரம் பிரிச்சாலும் அதோட இயக்கம் அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் பிரிச்சு அது ஒரு பார்ட்டிக்கு 2 பேரும் பார்க்க முடியாத அளவு தூரம் வச்சிட்டோங்க. 2 பேரும் பார்க்க முடியாது, பேச முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வச்சிட்டோம். அப்போ அதை வடக்க நடத்தினா இது என்ன செய்யும்? தெற்க தான் நடக்கும். அதுவா நடக்கும். சரி, இந்த உலகத்திலே ஒரு பார்ட்டிகளோ செவ்வாய்க்கு ஒரு பார்ட்டிகள் வச்சாலும் அது சயின்ஸ் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம், புறமான ஒரு விஷயம். அது ஒரு காலத்துல ஐன்ஸ்டைன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது ஆரம்பத்தில் ஸ்பூக்கி ஆக்ஷன் அப்படின்னா, ஸ்பூக்கி ஆக்ஷன் சொன்னா இது மர்மமான செயலா இருக்குது, அதனால புரிஞ்சுக்க முடியலையா. ஆனா நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டான், ஒத்துக்கலாம். ஆனா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இன்னைக்கு அந்த ஸ்பூக்கி ஆக்ஷன் சொல்ற ஐன்ஸ்டைன் சொன்ன விஷயத்தை சயின்டிஃபிக்கா எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி? அந்த 2ஐயும் பிரித்து வைத்து விட்டால் ஒன்று என்ன செய்யுதோ அதை பொறுத்து இன்னொன்று செயல்படும். எதிர்மறையாக வச்சா எதிர்மறையாக செயல்படும். எவ்வளவு தூரம் பிடிச்சாலும் சரி. இது ஒரு பெரிய அற்புதம். என்ன தெரியுமா? ஒன்று என்ன செய்கிறதுங்கிறது செய்தி இதுக்கு போகணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு இது அதற்கு எதிர்மறையாக செயல்படும். அப்படிதானே? இது என்ன செய்யுதுன்னு தெரியாம வச்சுக்கோங்க, அது எப்படி செயல்படும்? ஆனால் எவ்வளவு தூரம் நீங்கள் பிரித்து விட்டாலும், கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று கூட தொடர்பே இல்லாத தூரம் பிரித்து விட்டாலும் இது என்ன செய்யுதோ அதற்கு எதிர்மறையாக இந்த துகள் செயல்படும். அது எப்படி? வித்தவுட் டைம் லேப்ஸ், நேர தாமதம் இல்லாமல், கால தாமதம் இல்லாமல். இப்போ நம்ம பேசுறோம், போன்ல பேசுறோம்னா பல தூரத்துக்கு போய் சேரும்போது டைம் லேப்ஸ் இருக்கும், சில வினாடிகள் கால தாமதம். எஸ்டிடி கால், ஐஎஸ்டி கால்லாம் அப்படிதான் இருக்கும். பேசி முடிச்சுட்டு நம்ம தெரியும். சம்டைம்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அப்படி இன்டரப்ட் ஆகும் இடையில.
இல்லையா? ஒளி கூட காலதாமதமாக தான் செய்யும், பயணிக்கும். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகணும். ஐயா ஒரு 6 லட்சம் கிலோமீட்டர் போகணும் சொன்னா 2 வினாடி டிலே ஆகும், போய் ரீச் ஆகுது. எந்த ஒரு விஷயமும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா கூட என்ன செய்யப்படும், என்ன வேண்டியிருக்கு, டைம் டிஃபரன்ஸ், டைம் லாப்ஸ் ஏற்படும். ஆனா இங்க என்ன நடக்குது, ஒரு துகள் என்ன செய்கிறதோ அதே நேரத்தில் இன்னொரு துகள் அதற்கு எதிர்மறையாக செயல்படும். நேர வித்தியாசம் இல்லாம. என்ன அர்த்தம், இப்ப நம்ம போன்ல இப்ப நான் பேசிருக்கேன் உங்ககிட்ட, என்னுடைய சத்தம் குரல் வளைந்து கிளம்பி அது இந்த காற்றிலே பதிவாகுது இல்லையா? காற்றிலே பதிவானது இந்த ஸ்பீக்கர்ல போய் ரீச் ஆகுது. அங்க இருந்து அது மின் தூண்டல்களாக மாற்றப்பட்டு, அப்படிதானே, மின் தூண்டல்களாக மாற்றப்பட்டு அப்படியே வயர் வழியா போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ல வந்து அது மறுபடியும் அந்த அதிலிருந்து ஒலி வடிவத்தை பெற்று கீழே இருக்கவங்களுக்குலாம் கேட்குது. அப்போ பாருங்க, நான் பேசும்போது காற்று ஊடகமா இருக்குது, காற்று தான் ஊடகம், அதுதான் முதல்ல என்னோட பேச்சு பதிவாகுது. அதுக்கடுத்து இந்த மைக் ஊடகம், அதுக்கடுத்து அதோட வயர் ஊடகமா இருக்குது. அதுக்கடுத்து எங்க போகுது, ஸ்பீக்கருக்கு போய் ரீச் ஆகுது, ஊடகமா இருக்குது. அதுக்கப்புறம் அங்க ஒலியாக மாற்றப்பட்டு உங்க காதுக்கு வந்து ரீச் ஆச்சுன்னா, ஒலி வந்து சேர்ந்ததுன்னா அது என்ன பண்ண தெரியுமா, உள்ள இருக்க ட்ரம் அதிர வைக்குது, அந்த அதிர்ச்சியை மூளை உணருது. இப்போ ஒரு கம்யூனிகேஷனுக்கு, ஒரு தொடர்புக்கு இத்தனை ஊடகங்கள் தேவைப்படுது. ஒவ்வொரு ஊடகத்தை தாண்டி போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வித்தியாசம் ஏற்படுது, அப்படிதானே? இப்போ ஒவ்வொரு ஊடகத்திலையும் உங்களுடைய பேச்சு பதிவாகி அடுத்த ஊடகத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ அடுத்த கேள்வி, ஏங்கிற இந்த பார்ட்டிகள், இந்த துகள், இதனுடைய செயல் பிங்கிற அந்த பார்ட்டிகள், அந்த துகளுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகுது. நடுவில் யார் உலகம் இருக்கா, இந்த பிரபஞ்சம் தான் ஊடகம், இந்த பிரபஞ்சம் தான் ஊடகம். அப்போ இந்த ஏ உடைய செயல் இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்படுற அதே நேரத்தில் அந்த பிரபஞ்சத்திலிருந்து பிக்கு அந்த விஷயம் போய் ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக செயல்படுது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு துகளின் அசைவும், அடிப்படை துகள்களின் அசைவும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஒரு இலை உதிர்வது கூட அல்லாஹ்வுடைய ஏழிலே பதிவு செய்யப்படாமல் இல்லை. குல்லுன் ஃபீ கிதாபும் முபீன், எல்லாமே இந்த புத்தகத்திலே, அல்லாஹ்வுடைய முபீன் மகத்தான புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே பாத்தீங்களா, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய கிதாபுல. எதுவுமே அல்லாஹ்வுடைய கிதாபுல தப்பிக்கவே இல்லை. இப்போ நீங்க பேசக்கூடிய பேச்சு, நான் பேசக்கூடிய பேச்சு, நாம் செய்யக்கூடிய செயல்கள், சின்ன துகள்ல இந்த தூள்களா சேர்ந்துதான் ஒரு அணுவை உருவாக்கணும் இல்லையா? அணுங்கிறது சின்னது நடத்திருக்காங்க தெரியாது, அதையும் உருவாக்கக்கூடிய சின்ன சின்ன தூள்கள் இருக்கு பாருங்க. அதனுடைய அசைவு கூட அல்லாஹ்வுடைய பிரபஞ்சத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அல்லாஹ் எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்றான், எதையுமே பதிவு செய்யாம விட்டுறல. நம்ம செஞ்ச செயல்களை அப்படியே கண்டுக்காம விட்டுருவான், நினைக்காதீங்க. அதனால தான் என்ன செய்யணும், துவா கேட்பது வழக்குன்னா இன்னக்கு அஃபுன் திப்புல் அஃபு, இன்னக்கு அஃபுன் திப்புல் அஃபுவா ஃபஅஃபுன்னி கேட்குறோம்ல. இந்த கடைசி பத்தில் கேட்போம் அந்த துவாவை, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை சகித்துக்கொள், இன்னும் சொல்ல போனா மன்னிச்சுன்னு இல்லை, அது அப்படியே விட்டுருன்னு அர்த்தம். பதிவு செஞ்சிடறாங்க, ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கேட்கிற துவா அதான், ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு தடவை ரெக்கார்ட் ஆச்சுன்னு சொன்னா மறுமையிலே நம்மிடத்துல கொடுக்கப்படும். வலது கையில ஏடுகள் கொடுக்கப்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் முகம் பிரகாசமாகும். இடது கையில கொடுக்கப்பட்டது வச்சுக்கோங்க, உடைய பாவங்களுடைய சுமை எல்லாம் அந்த ஏடு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டாச்சு சொன்னா நம்ம முகம் கருத்து போய் என்ன சீரத்திலாம திணறி பிடிப்போம். ஏடுகள் சொன்னா நீங்க ஓலைச்சூடி நடத்துக்க, ரெக்கார்டு எடுத்துக்காதீங்க. எல்லாமே பதிவு செய்யக்கூடிய சாதனங்கள் தான். அல்லாஹ்வுடைய பூமியில, அல்லாஹ்வுடைய பிரபஞ்சத்துல எல்லாமே பதிவு செய்யக்கூடிய சாதனங்கள் தான். நீங்க நடந்து போனீங்கன்னா மணல்ல உங்களுக்கு கால் பதியுது, தடம் பதியுது. அந்த தடம் பதியை வச்சுதான் என்ன செய்யறாங்க, வாழ்ந்த இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க, இந்த புலி போயிருக்குது, இந்த பக்கம் கரடி போயிருக்கு சொல்றாங்க இல்லையா? அதுவும் பதிவு தான். அப்போ உலகத்தில் அத்தனையுமே, இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையுமே உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படக்கூடிய விஷயம் தான். அல்லாஹ்விடத்தில் எதுவுமே தப்பிக்க முடியாது. நீங்கள் நாளைக்கு மறுத்தும் பேச முடியாது. நான் அன்னைக்கு அப்படிலாம் செய்ய சொல்ல முடியாது. பதிவாச்சு, ரெக்கார்டு தான், ஒன்றும் பேச்சுக்கு இடம் இல்லை. ரெக்கார்ட் பண்ணிட்டான் அல்லாஹ்.
அது வந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அதை அப்படியே எடுத்து முன்னாடி காமிப்பா, பாத்தியா இதான் நீ செஞ்ச, இப்படிதான் நினைச்ச. இன்னொரு படி போய் பாருங்க, உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய உணர்வுகள் கூட பதிவு செய்யப்படுகிறது. நம்ம நினைவுகள் உணர்வுகள்லாம் எங்க போகுது, மூளைக்கு தானே போகுது, அப்படிதானே? அந்த மூளைகளுக்கு, இந்த மூளைக்கு இந்த நினைவுகளையும் உணர்வுகளை அப்படியே கடத்துறது யாரும் நியூரான்கள். அந்த நியூரான்கள் என்ன செய்யும், நம்முடைய உணர்வுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பரிமாற்றங்கள் செய்து கொள்ளும். இந்த சில அயனிகள் மூலமாக சோடியம், பொட்டாசியம், கால்சியம், குளோரைடு, இந்த அயான்கள் சொல்லுவாங்க. இந்த மாணவர்களோட கேட்டு சயின்ஸ் படித்த மாணவர்கள இந்த அயனிகள் மூலமாக பரிமாற்றம் செய்து கொள்ளும். அந்த பரிமாற்றம் நான் காலில் முள்ளு குத்துல அப்படி வலிக்குது, காலில் தானே முள்ளு குத்துச்சு. அந்த விஷயம் இந்த நியூரான்கள் மூலமாக மூளைக்கு போய், மூளையில காலில் முள்ளு குத்திருச்சு அதனால வலிக்குன்னா அந்த வலியை மூளை உணர்ந்து அதை வாய்க்கு அனுப்பி அது அப்படிங்குது. அந்த வலியை வாய் மூலமாக கடத்துது, பாத்தீங்களா? அப்ப இந்த நியூரான்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியூரான்கள் இவைதான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை மூளைக்கு கொடுத்ததுன்னு சொன்னா அந்த நியூரோ டிரான்சிஸ்டர்ஸ் அது என்ன செய்யுமா, மூளையில சில ரசாயனங்களை உற்பத்தி பண்ணும். இப்போ டோபமைன் அப்படிங்கிற ரசாயன உற்பத்தி ஆகுன்னு சொன்னா மூளை சந்தோஷமா இருக்கும். அதுதான் இந்த போதை வசல கொடுத்து விட்டுருவாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் போதை அடிச்சு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அவனுக்கு மைண்ட்ல டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு, ஐயா சந்தோஷத்துக்கு உச்சியில இருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருடைய உணர்வு, நம்முடைய உணர்வுகளும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில சில மாற்றங்களும் என்னுடைய நினைவுகளும் நம்ம சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, நம்முடைய சிந்தனை முதல் கொண்டு இந்த நியூரான்கள் மூலமாகத்தான் கடத்தப்படுகிறது, பரிமாறப்படுகிறது. இந்த நியூரான்கள் எதனால் செய்யப்பட்டது தெரிஞ்சுங்க. இந்த அடிப்படை துகள்கள் அவருடைய செயல்கள் எல்லாம் அதான் பதிவு செய்ய சொன்னேன் இல்லையா, அந்த அடிப்படை துகள்கள் தான் சேர்ந்து தான் அணு உருவாகுது. பல அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது. பல மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு நியூரான் உருவாகுது. அப்போ அடிப்படை துகளின் செயலே பதிவு செய்யப்பட சொன்னா இந்த நியூரான்கள் நடக்கூடிய பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்படாதா? டோபமைன் சுரக்கிறது ரசாயனங்கள் தானே, அது பதிவு செய்யப்படாதா? செய்யப்படும். உங்களுடைய ஒவ்வொரு போலித்தனமும் வெளிப்பட்டு விடும். சிரிச்ச முகத்தோட மனசுல வைவீங்க, அல்லாஹ் மனசுல வைரதை பதிவு செய்வான். சிரிச்ச முகத்தை மலாய்க்குமார் பதிவு செய்வான். மலாய்க்குமார்கள் சிரிக்கிறாங்க, அவ்வளவு சொல்ல தெரியும். அவன் சிரிக்கும் போது என்ன நினைச்சான் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுல இருந்து யாரும் அல்லாஹ் செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. நீ சிரிக்கிறது ரொம்ப போலித்தனமா சிரிச்சு சொல்றாங்க இல்லையா, அப்படி கும்பிடு ஓட்டுவாங்க வருவான். அவன் போடுற கும்பிடோட அர்த்தம் என்னங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் பதிவாகிட்டே இருக்கும். எதுவுமே ஏமாற்ற யாரையுமே ஏமாற்ற முடியாது. சிறு விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை பதிவு செய்யாமல் விடுவதில்லை. எல்லாவற்றையும் பதிவு செய்கிறான். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய உள்ளத்தை தோன்றக்கூடிய அத்தனை விஷயமும் அல்லாஹ்விடத்திலே பதிவாகி கொண்டிருக்கிறது. எத்தனை சொன்னாங்க இப்படி எந்தொரு சூரைக்கும் அம்பாதிக்கும் வதாக்கும் எந்தொரு குழுபிக்கும் அமாதிக்கும் சொன்னாங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை. வலாக்கின் எந்தொரு குழுபிக்கும் அமாதிக்கும் உங்களுடைய கல்புகளையும் அதன்படியாக செய்யக்கூடிய செயல்களையும் நுழைக்கிறான். ரெண்டையும் கம்பேர் பண்றான். சிரிக்கிற ஒருத்தர் வர்றாரு, ஒரு பெரிய சாதனை சாதிச்சு நம்ம நண்பர் வேண்டியவர் தான், பெரிய சாதனை சாதித்து விட்டார். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க, வார்த்தைகள்ங்க உள்ள சொல்லி வார்த்தை பேசிட்டு இருக்கும், சிரிச்சமாமா இருக்கும். உள்ளத்துல இவனுக்கு எல்லாம் வாழ்க்கையை பார்த்தியா, இவன் லெவலுக்கு இவ்வளவு சாதனையா, நம்ம செய்ய வேண்டியது இவன் செஞ்சிருக்கிறான் அப்படி உள்ள பொறாமையில ஒப்படைச்சிட்டு இருக்கும், பொறாமையில கொந்தளிச்சுட்டு இருக்கும் உள்ளோம். ஆனா வாய் மட்டும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மரண வீடுகளில் போய் பார்க்கலாம். இந்த காமெடியை வருவான், வேகம் வருவான், மௌத்தானவங்களை பார்த்தா அப்படியோ நடுவான், கதறி அழுவான். அழுகிறத பார்த்தா சேர்ந்து இவ்வளோ மொத்தாயிடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அழுக இருக்கும். இப்படி வந்த உடனே வந்தோடனே ஆமா அடுத்த சொத்துல என்ன பண்ண போறாங்க, அந்த வீடு யாருக்கு போகுதா, இந்த நிலத்தை பத்தி என்ன செய்யறாங்க, தோட்டம் யாருக்கு, பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போனா அழுத போய் இறந்துட்டாரேன்னு சொல்லி இவ்வளோ வருத்தப்பட்ட அழுதிய, அதுக்குள்ள சொத்து பக்கத்து ஒருத்தவன் அது என்னமோ மகளுக்கு தர்றாங்களாம், அதை விட முடியும், கேளுங்க விடாதீங்க, ஏற்றி விடுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனு போய் ஒப்பாரி வச்சுட்டு வந்திருப்பான், ஏற்றி விடுறவனும் அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு வந்திருப்பான். கேட்டுக்கிட்டு அந்த சொத்து பாகப்பிரிவினை பற்றி பேசவனும் ஒப்பாரி வச்சுட்டு வந்திருப்பான். அப்போ அந்த ஒப்பாரிக்கும் இப்படி சிந்தனைக்கு சம்மந்தம் இருக்குதா?
இல்லையே. பாத்தீங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? ஒவ்வொரு கல்ப கூர்ந்து கவனிக்கிறான். உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும், அதுல எண்ணத்திலே நியூரான்களுடைய பரிமாற்றங்களும் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ காய்ப்பா இல்லை யாருலா, அதனால ஒரு ஹதீஸ் இருக்குது, பிரமாதமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி அப்படி சொன்னாங்க, 3 நபர்கள் மறுமையில விசாரிக்கப்படுவார்கள். அதில் ஒருத்தர் எல்லாம் நிறைய பலம் கொடுத்துருந்தாங்க, போர் கலைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த பலத்தையும் போர்க்கலையும் கொண்டு பல பேரோட ஜெயிச்சு வீழ்த்தினார்கள். அப்புறம் அதை கொண்டு வரப்படுவார். நான் உனக்கு பலத்தையும் உடல் பலத்தையும் போர்க்கலைகளையும் கொடுத்திருந்தேன், நீ என்ன செஞ்ச? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில போரிட்டு பலரை வீழ்த்திட்டு வந்தா இல்லை நீ போய் சொல்ற, நீ பெரிய பலசாலி என்று உங்களை எல்லாம் மக்கள் புகழங்கிறதுக்காக செஞ்ச, இவனை தூக்கி நரகத்திலே தலை உற கொடுக்கணும். ஏன்னா நியூரான பதிவு செஞ்சிருக்கிறாங்களா, இவன் செயல்களை மட்டும் மலக்கமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா உள்ளத்தோட நியூரான பரிமாற்றங்கள் என்ன நினைச்சான், என்ன சிந்திச்சான், அந்த நேரத்தோட மனநிலை எப்படி இருந்தது, உன்னோட நீயத்தை எப்படி இருந்தது, அதெல்லாம் நினைச்சிருக்கான், பதிவு செஞ்சு காய்ப்பாடே. நீ அப்படிதானே செஞ்ச தப்பா பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய கெட்ட நேரம் என்ன எப்படி போச்சு, எல்லாமே பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கதறுவாங்க. அந்த நேரத்தில் அவன் நினைவு கொண்டு பதிவு செஞ்சிருப்பான், அவனை தூக்கி செஞ்சிருப்பான், நகத்தை போட்டுவான். இன்னொரு ஆள் வருவான், அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருப்பான், நிறைய பேருக்கு வாரி வழங்குவான். அதுக்கப்புறம் மறுமையில வர்றாரு. இப்போ எல்லாம் கேட்குறான், எப்போ அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? நான் எல்லோருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்கினேன். அல்லாஹ் அப்படியா? நீ ஒன்றும் அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்கல, உன்னை எல்லோரும் வள்ளல் என்று போடப்படணுங்கிறதுக்காண்டி நீ அப்படி செஞ்சிருக்க. 4 பேர் புகழ்ந்து பேசாம பார்த்தியா, அதில் உனக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அதுக்காகத்தான் நீ செஞ்சிருக்கிற, இதெல்லாம் செஞ்சிருக்கிற. இதோ பார்க்க சொல்லி அவருடைய சிந்தனையில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் பதிவு செஞ்சு காமிப்பான். தூக்கி நரகத்தில் தலைக்கு பிரவேசிப்பான். 3வது ஒரு மனிதர் வருவார். அவர் பெரிய ஆலிம், கல்வியாளர். பல இடங்களுக்கு போய் மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்வார். அந்த நல்ல உபதேசம் செய்கிற இடத்துல போய் விவாதம் எல்லாம் பண்ணுவார். கல்வியில விவாதங்களை நல்ல உபதேசங்களை செய்து கொண்டிருப்பார். அவர் மேலே அழைத்து வரப்படுவார். நான் உனக்கு கல்வி அறிவு கொடுத்தேன், நீ என்னப்பா செஞ்ச? மக்களுக்கு அந்த கல்வி அறிவை எல்லாம் உனக்காக நான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நீ போய் சொல்ற. உன் கல்வி அறிவை வைத்துக் கொண்டு அறியாமல் இருக்கக்கூட விவாதம் பண்ணி நீ பெரிய புத்திசாலின்னு எதிர்க்கிறதுக்காக ஆசைப்பட்ட. தான் பெரிய ஆளு, எல்லோரும் நீ ஆளுன்னு பாராட்டப்படணும், பெரிய அறிஞர்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி செயல்பட்ட. இவனை தூக்கி நரகத்தை தலைப்புற போடுங்க. பாருங்க, அவருடைய செயல்களை பதிவு செய்திருந்தால் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா அல்லாஹ் செயல்களோட எண்ணங்களை, அவருடைய நியூரான் ஓட்டத்தை, நியூரான் பரிமாற்றங்களை பதிவு செய்திருக்கிறான் இல்லையா? அந்த பதிவினால்தான் என்னவாது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் நரகத்துக்கு உட்கார நிலைமை ஏற்பட்டுரும். இப்போ சாதாரணமாக இங்கே ஷோ காமிட்டு இருப்பாங்க, அந்த ஷோவில் நாங்கள் செல்லுபடியாகுங்க. எல்லாருடைய கதையும் எல்லாம் அழகாக முடிச்சு வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். ஒவ்வொரு செயல்களையும், ஒரு அணுவின் அசைவையும், அணுவில் இருக்கக்கூடிய அடிப்படை துகள்களின் அசைவையும் கூட அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். குல்லுன் ஃபீ கிதாபும் முபீன். இந்த கிதாப் முபீன்கிற வார்த்தை பண்ணுங்க. கத்தான இந்த கிதாபில் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். குல்லுன்னா எல்லாம் இருக்கும், ஒன்று விடாம. உங்களுக்கு உணர்ந்து கொண்டு அதை விட்டு ஒவ்வொரு வினாடியும் வீணாக்கி விடாமல் அல்லாஹ்வின் கண்காணிப்பில் இருக்கிறோம் என்ற உணர்வுடன் செயல்படக்கூடிய பாக்கியத்திற்கு வரக்கூடியவனாக ஆமி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் கண்காணிக்கப்படுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயலும், அங்கு அசைவும் எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒன்றை ஒத்துக்கணும், நாம் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பித்து விட முடியாது, சான்ஸே கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவாவை, அதுவும் சூரத்துல் பக்ராவில் அவருடைய கடைசி துவா ரொம்ப இதுக்கு பிரோஜனமாக இருக்கும். அந்த துவாவில் எல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ ரொம்ப நாள் ஆகுதுன்னா இன்னசினா அவஸ்தான் ரப்பே,
நான் தெரிந்தோ தெரியாமல் செய்துவிட்டேன் கத்தாக்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சியாங்க. ரமணாவா தஹ்மில் எனக்கு முன்னா வந்தாங்க பார்த்தியா, அவங்கள நீ பிடிச்ச மாதிரி என்னை வந்து செய்யாத, பிடிச்சிடாத. உங்கள் மீது சுமத்தின மாதிரி வார்த்தை மீது சுமத்து விடாது. நம்ம கேட்க வேண்டிய விஷயம். ரமணாவா தஹ்மில்லாமா துவாகபரணாபி, என் சக்திக்கு மீறிய வார்த்தை என்ன சுமத்து விடாது. வழஃபன்னா விட்டுறியாத, டோன்ட் டேக் இட் ஒக்கம், கணக்கில் எடுத்துக்காத, பதிவு பண்ணிடாத, ரெக்கார்டு பண்ணிடாத, யார் காமிச்சிடாத, விட்டுறியாத. வழஃபன்னான்னு சொன்னா அப்படியே ட்ராப் பண்ணிடுது, அப்படியே விட்டுருங்க. பாவத்தை பிடிக்காம கேள்விகளுக்கு கூட கொண்டு வராமல் செய்யுது, விட்டுறதுக்கு பேர் வழஃபன்னா. வகுப்புலனா என் பாவங்கள் அப்படி அதெல்லாம் விட முடியாதுப்பா, விடுற மாதிரியான காரியம் பண்ணியிருக்க, அவ்வளோ மோசமாக செயல்பட்டுருக்க, சரியா மன்னிச்சிரு. பதில வகுப்புன்னா வகுப்புலனா மன்னிக்கிற மாதிரி செயலா நீ பண்ணிருக்கிற, இப்போ அக்கிரமத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா? வகுப்புலனா வரகம்னா சரி, உன்னுடைய அருள் இருக்குல்ல, ரகம், உன்னுடைய அருளை கொண்டு மன்னிச்சியா? ஏன் அவனை மன்னிக்கணும்? அந்த மௌலானா நீதானே எஜமான, நீதானே எஜமான, எஜமான்ட்ட மன்னிக்காம யார்கிட்ட கேட்பேன்? அந்த மௌலானா ஏன் மன்னிப்பு கேட்கணும், ஏன் மன்னிக்கணும் அப்படி கேட்டதுக்கு முதல்ல நீதான் எஜமானன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை ஃபன்சூர்னா அது காஃபிரி, இந்த காஃபிர்களுக்கு ஏதாவது எனக்கு உதவி செய்ய வேணாம், உதவி செய்யணும். ஏன்னா எனக்கும் நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில ஒரு போட்டி போயிட்டு இருக்கு, ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த பூமியில நான் வெறும் முக்மீனாக முஸ்லீமாக சாப்பிட்டு பருகி வந்துட்டு வந்துடல, ஒவ்வொரு கணமும் எனக்கும் நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில ஒரு போராட்டத்தோடு தான் நான் வாழ்ந்து வந்திருக்கேன். அந்த போராட்டத்தில் எனக்கு உதவி செய்ய வேணாமா? என் பாவங்களை கிறிஸ்டன் சொன்னா நானும் அவங்களும் ஒன்றாயிருவாங்க. அதுதான் நிச்சயம். என்னுடைய இந்த போராட்டத்தில் உதவி செய்யக்கூடிய காரணத்தினால நீதான் என்னுடைய எஜமானன், என்னை மன்னிச்சிருக்காங்க. இந்த துவாவை தொடர்ந்து கேட்டே இருக்கணும். இது வந்து மேராஜ் விசுவாசம் கொடுத்த சிறப்பான துவாக்கள் ஒன்று. அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 2 சிறப்பு. ஒன்று வந்து சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று என்னது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இருக்கும். அதோட இந்த 2 துவாக்கள் விசேஷமான துவாக்கள், அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கக்கூடிய துவாக்கள். வல்லையரின் உங்களுக்கு எனக்கும் இதை புரிந்து கொண்டு அவளுக்கு பாவம் மன்னிப்பு தேடி பாவம் நம்ம மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி நம்மை கண்காணிக்கிறான் உணர்வுடன் ஒவ்வொரு வினாடியும் வாழக்கூடிய அந்த தன்மையை நமக்கு தந்த புரிவானாக. அமீன் வாசல்